நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வரி உயர்வை அறிவித்த 24 மணி நேரத்திலேயே அதிரடி காட்டிய மோடி, அழிவை நோக்கி அமெரிக்கா, தூக்கம் இல்லாமல் தவிக்கும் ட்ரம்ப். ஊடகத்தில் பேசுறவங்க அத்தனை பேருமே அமெரிக்கா இந்தியாவுடைய வரி டேரிப்பை 25லிருந்து 50ஆக உயர்த்தி விட்டார்கள். இன்னைக்கிலிருந்து 25%, ஆனால் 27ஆம் தேதியிலிருந்து 50%ஆக வரி உயரப்போகுது. இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியான வர்த்தகத்தை செய்யறது கிடையாது. அதனால் அரசாங்கமானது அதிரடியாக களத்தில் இறங்கி ட்ரம்ப் கிட்ட சமாதானம் பேசித்தான் ஆக வேண்டும். இல்லைனா இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அமெரிக்கா அழிவதை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. அதனால் முதல்ல அமெரிக்காவுடைய அழிவை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது, வரி விதித்த 24 மணி நேரத்துக்குள்ளாக மோடி காட்டிய அதிரடியை ரெண்டாவதாக பேசலாமா? முதல்ல அமெரிக்காவுடைய சுகாதார கட்டமைப்பு. ஏன் சுகாதார கட்டமைப்பு பற்றி நம்ம பேசுகிறோம்? ஏன்னா சுகாதார கட்டமைப்புக்கு இந்தியா தான் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த மாதிரியான உதவி அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 10 மருந்துகளில் ஒரு மருந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற மருத்துவ உபகரணங்களும் மருந்து பொருட்களும் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க. 10 மருந்தை பயன்படுத்தினான்னா அதில் ஒரு மருந்து இந்தியா தந்தது. அந்த அளவுக்கு ஏற்றுமதிக்கு நீ வரியை உயர்த்தினா, இந்தியா மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணலைன்னா அமெரிக்காவில் சுகாதார கட்டமைப்பே நாசமாக போயிடும். சுகாதார கட்டமைப்பு சரியாக இல்லைன்னா அந்த நாடு எப்படி உருப்படும்? அதனால் இந்தியா மீது வரி உயர்வை அதிகரித்தால் அமெரிக்கா தான் அழிவை சந்திக்குங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு வரியை உயர்த்தியிருக்கின்றாரோ அதே மாதிரி தான் ட்ரம்ப் எல்லா நாட்டுக்கும் வரியை உயர்த்தியிருக்கின்றாரு. தைவான் தெரியுமா? தைவான் அமெரிக்கா உதவியுடன் தான் பார்த்தீங்கன்னா சீனாவை எதிர்த்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கூட 25% வரி போட்டு தான் இருக்கிறான். அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டு மீதும் சரி வரி உயர்வை உயர்த்தாமல் நம்ம நாட்டுக்கு மட்டுமே வரி உயர்வை ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்படி எல்லா நாட்டுக்கும் வரி உயர்வை ஏற்படுத்துறதுனால அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை நம்பி மட்டுமே கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் உற்பத்தி ஆகுது பாரு, அந்த பொருட்களை நம்பி தான் இருக்கிறது. அதனால் இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிருக்கிறான் ட்ரம்ப்புடைய செயலை கண்டு. குறிப்பாக பிரேசில், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு இத்தனை நாளும் எதிரியாக இருக்கக்கூடிய சைனாவிலிருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காம அமெரிக்கா அழிவது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு புதிய வாய்ப்புகளை ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. நீ ஏண்டா அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருக்கிற? உனக்கு புதிய புதிய வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளை வரியை உயர்த்தி நமக்கு தந்திருக்கிறாரு. இப்போ பிரேசில் அதிபரை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் என்ன பேசினார்? என்னங்க உங்களுக்கு 50% வரியை உயர்த்திருக்கிறாரு ட்ரம்ப்பு, அது குறைக்க சொல்லி நீங்கள் ட்ரம்ப் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேசில் அதிபர் என்ன சொல்கிறாரு? தம்பி, நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட போய் பேசுகிறேன்? நான் என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய மோடி கிட்ட பேசுவேன், ரஷ்யா கிட்ட பேசுவேன், சைனா கிட்ட பேசுவேன் கண்டு ஒருபோதும் ட்ரம்ப் கிட்ட பேச மாட்டேன். ட்ரம்ப் அவங்க நாட்டில் பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்கு வழி விடலைன்னா அந்த பொருட்களை நான் இந்தியாவில் கொண்டு போய் இறக்குறேன், சீனாவில் கொண்டு போய் இறக்குறேன். இந்த 2 பெரிய மார்க்கெட்டை விடவா அமெரிக்கா எனக்கு பெரிய மார்க்கெட்டு? நான் குறைந்த விலையில் இந்தியாவிலையும் சீனாவிலையும் கொண்டு போய் கொடுத்தா என் பொருளை ஏற்றுக்குவாங்க. அதனால் அமெரிக்காவால் எனக்கு ஏற்படுகின்ற நஷ்டம் இந்தியா சைனாவால் ஈடுகட்டப்படும். அதனால் நான் அமெரிக்காவை மட்டுமே நம்பி அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான பிரேசில் கதவானது தானாக திறந்துருக்குதுங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்குது, அது பெயரளவில் தான் இருந்தது. இன்றைக்கி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் தாறுமாறாக வரி போட்டதுனால இன்றைக்கி எதிரியாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா நண்பனாயிடுறான். சைனா கிட்ட நம்ம எல்லை பிரச்சனையினால் மோதிக்கொண்டே தான் இருக்கிறோம். மனம் விட்டு இன்னும் பேசவே இல்லை. பிடிச்ச இடத்த விட்டுட்டு போடான்னு சொன்னோம், சீனாக்காரனை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் வர்த்தகம் இன்னும் மேம்படவே இல்லை. ஆனாலும் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு நம்ம மோடி அவர்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி சைனாவுக்கு போகிறார். எல்லா பிரச்சனையும் பேசுவார், ஆனால் ட்ரம்ப் பிரச்சனையை பேசாமல் இருப்பாரா? ஏன்னா
90 நாளைக்கு பிறகு சைனாவிலும் 100% வரியானது அமுலுக்காகும். அதனால் சீனாவும் பிரச்சனை தான் இருக்குது, இந்தியாவும் ட்ரம்ப்னால பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. அதனால் ட்ரம்ப் வரி போட்டதுனால நமக்கு புதிய வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி தந்திருக்கிறாரு. அமெரிக்கா வரி போட்டு வரியின் மூலமாக சம்பாதிச்சலாம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டு உணவுக்கும் மருந்து பொருளுக்கும் அல்லாடி அந்த அமெரிக்கா அழிய போகுது என்பதை பற்றி ட்ரம்ப்புக்கு தெரியாமல் போச்சு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்போமா? அமெரிக்கா தான் உலக துணி வல்லரசு. நம்ம சொன்னோம்னா எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் சலாம் போடுவாங்க. கடந்த காலங்களில் அமெரிக்காவுக்கு இருந்த வல்லமை அப்படியே தான் இருக்குது என்பதை நான் நிலைநாட்டி விட்டு ஆட்சி விட்டு இறங்குறேன். வரலாற்றில் ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய பெரியனத்தனத்தை மீட்டெடுத்து கொடுத்தாருப்பா. அதனால் ட்ரம்ப் தான் வந்து அமெரிக்காவிலே சிறந்த பிரசிடென்ட். ஸோ உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போரையும் நிறுத்தினார், நோபல் பிரைஸையும் வெற்றி பெற்றார். ஸோ பராக் ஒபாமா இல்லை அமெரிக்கா ஃபவுண்டராக இருக்கக்கூடிய பல அதிபர்களையெல்லாம் தாண்டி சிறப்பாக வரலாற்றில் செயலாற்றினது ட்ரம்ப் தாயா அப்படின்னு ஒரு பேரை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாத விஷயங்களை கலாரி இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்கா தனிமைப்பட்டு இருக்குது. நமக்கு 50% வரி உயர்த்தினால் நம்ம என்ன நஷ்டப்பட போகிறோம்? ஏற்றுமதி பண்ணாதான் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அடைவோம். ஆனால் ஏற்றுமதி பண்ணலைன்னா வர்த்தகர்களும் சரி உற்பத்தியாளர்களும் சரி நம்ம நாட்டில் விற்றுட்டு போகலாம் இல்லையா? உலக சந்தையானது விரிந்து கிடக்கிறது. இதை இந்தியா எடுத்து சொல்லியாச்சு அமெரிக்காவுக்கு. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முடிவு எடுத்திருக்கிறார், நாங்கள் இந்தியா மீது தடையை போடுவோம் அப்படின்னு. இல்லைனா 2ஆம் கட்ட பொருளாதார தடை விதிப்பை நாங்கள் விதிப்போம். எந்த மாதிரி தடையடா விதிக்க போகிற அப்படின்னு கேட்டால், நீங்கள் செமிகண்டக்டர் வாங்குகிற விஷயத்தில் நாங்கள் தலையிடுவோம், வரியை அதிகரிப்போம், இல்லைனா தடையாக போடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோபம் அடைந்திருக்கின்றார். இந்த கோபம் எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது 50% வரி உயர்வை ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஆனால் அது அறிவித்த 24 மணி நேரத்தில் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எங்கள் நாட்டினுடைய நலனை ஒருபோதும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அதற்காக என்ன விலை கொடுக்க வந்தாலும் சரி விலை கொடுத்து என் நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், என் நாட்டு நலனை நான் காப்பாற்றுவேன். இன்றைக்கி அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சில செக்டார்களை வந்து பார்த்திங்கன்னா குறிவைத்திருக்குது. அது மீன்வளம், பால்வளம், விவசாயம். ஸோ இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு திறந்து விடவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் 60% விவசாயம் சார்ந்த நாடுகள் தான். இதில் அந்நிய முதலீடை நம்ம ஈடுபடுத்தணும்னு வச்சுங்களேன். அதுலேயும் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் நம்ம நாட்டில் வந்து விவசாயத்தில் கோல் வச்சுச்சுன்னா நம்ம விவசாயிகள் அவுட்டு. மேஜர் மதன்குமார் அவர்கள் கூட தந்தி டிவியில் பேசுகின்ற போது ஒரு நல்ல கருத்தை சொன்னார். அமெரிக்காவில் இருக்கிறவன் ஒவ்வொரு விவசாயியும் 120 ஹெக்டேர் நிலம் வச்சுக்கிறானா. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டேர் நிலம் தான் வச்சுருக்காங்களாம், 1.25 ஹெக்டேர் தான் வச்சுருக்காங்களாம். ஸோ 120 ஹெக்டேர் வைத்திருக்கக்கூடிய விவசாயியுடன் வந்து 1.25 ஹெக்டேர் வச்சுருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் போட்டியிட முடியுமா? விவசாயத்தில் அந்நிய முதலீடை ஈடுபடுத்தணும்னு வச்சுங்களேன், அவன் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வந்து கொட்டுறான். அதே மாதிரி பால் பொருட்களை அமெரிக்கா இங்கேருந்து கொட்ட பார்க்குது. அதே மாதிரி மீன், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குது. இந்தியாவை முழுமையாக திறந்து விடுங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட அழுத்தம் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய மாநாட்டில் பேசின வீடியோவை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்து, என்ன விலை கொடுத்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் நலன் காக்கப்படும். கூற்று சொசைட்டி தான், அது தனியார் மயமாக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு நம்ம மோடி. அதனால் ட்ரம்ப்பு, நீ போடுற வரி அத்தனையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டே இருக்கிறோம், போயிட்டேரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் ட்ரம்ப்பு. அதோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், அமெரிக்காவில் மருத்துவ கட்டமைப்பானது சீர்குலைஞ்சு விடும், அதனால் அமெரிக்காவை அழியும் அப்படின்னு சொன்னோம். நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியான மருத்துவ கட்டமைப்பானது அமெரிக்காவில் கிடையாது. அங்கே மருத்துவம் என்கின்ற போது முழுமையான மருத்துவத்தை அரசாங்கமே வழங்கும். அதற்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மாதிரி பணம் கட்டிடணும். அதனால் எல்லோருக்குமான மருத்துவ உதவியை அரசாங்கமே வழங்குவதனால இந்த வரி உயர்வு என்பது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு மருத்துவ சேவை கிடைக்காம தவிக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். சில பேர்ல என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த வரி உயர்வுக்கு முழுக்க மோடி தான் காரணங்க,
2024 ட்ரம்ப்பா ஜோ பைடனா என்ற விவாதம் போய் கொண்டிருந்தது. தேர்தலில் போட்டியிட போகிறது யாரு அப்படின்னு. அந்த தருணத்தில் ட்ரம்ப் நான் தான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு உறுதியாக நின்றார். ஆனால் அன்னைக்கு அதிபராக ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இருந்தாங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போனார். அப்படி அமெரிக்கா போகின்ற போது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துன்னு அதிபராக இல்லாத தருணத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்திருக்கின்றார் அமெரிக்காவுக்கு மோடி, அவர் என்னை வந்து சந்திப்பார் அப்படின்னு ட்வீட் போட்டார். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க விஷயமா போனதால அங்கே இருக்கக்கூடிய அதிபரை மட்டும் சந்திச்சுட்டு அரசியல் ரீதியாக எந்த ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பெல்லாம் சந்திக்காமல் திரும்பி வந்துட்டார். அது ட்ரம்ப்புக்கு ஈகோவை கலறி விட்டுருச்சு. அதனால தான் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே வந்து மோடிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ஆதரித்தார். அதுலேயும் பாகிஸ்தானை நம்ம போட்டு பொழந்த பிறகு அமெரிக்காவுடைய பார்வையானது இந்தியா மீது மொத்தமாக மாறி போச்சு. எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்தும் இந்தியா தானே ஜெயிக்குது. அப்போது இந்தியா முழுக்க முழுக்க ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்கி உலகத்தினுடைய வல்லரசனுடைய ஆயுதங்களை தோக்கடிக்கிறான். அதனால் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா மீது ட்ரம்ப்புக்கு வன்மம் வந்தாச்சு. அதுலேயும் பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னும் போது பாகிஸ்தான்காரன் ட்ரம்ப் தான் நிறுத்தினாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தினது தொடர்பாக மூன்றாவது நாடு தலையீடு சுத்தமாக கிடையாது. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே இல்லை. அதனால் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவில் வந்து யாரும் போன் பேசலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பினுடைய பொய்யை போட்டு உடைச்சாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம மோடி அவர்கள் G7 நாடுனுடைய கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு போனார் கனடாவுக்கு. ஆனால் அங்கிருந்து அமெரிக்கா வரணும் அப்படின்னு ட்ரம்ப் கூப்பிட்டாரு. அப்போ போல மொத்தத்தில் ட்ரம்ப்பினுடைய அடாவடித்தனங்களை மோடி அறிந்தே வச்சிருக்கின்றார். அதனால தான் போல. ஏன்னா நம்ம நாட்டில் என்ன அரசியல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மோடிக்கு மட்டும்தான் தெரியும், ட்ரம்ப்புக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அடிப்படையாக வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதற்கு நாம் பலியாக வேண்டுமா அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. மொத்தத்தில் ரஷ்யா கிட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கியாச்சு. அமெரிக்கா என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நீ தான் எனக்கு நட்பு நாடு, உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மோடி. அஜித் தோவல் அவர்கள் போயிட்டார், புட்டின் அவர்களை சந்தித்து இருக்கின்றார். அதனால் ரஷ்யாவிடமிருந்து ஏதாவது முக்கிய அறிவிப்பு வரும். ரஷ்யாவுக்கு அஜித் தோவல் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு இந்தியாவிடமிருந்து புதிய அறிவிப்புகள் நிச்சயமாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம மோடி அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு போகிறாரு. பகையை மறந்து ஜி ஜின்பிங்குடன் கைகோர்க்க போகிறாரு. ஜி ஜின்பிங்கும் மோடி அவர்களும் கைகோர்க்கின்ற நிகழ்வை ஒருங்கிணைத்ததே ரஷ்யா தான். ஸோ உலகத்தினுடைய பெரிய நாடுகள், பெரிய மார்க்கெட்டுகள் மூன்றும் ஒன்றிணைவது அமெரிக்காவுக்கு தூக்கத்தை கலைக்குது. ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 31 தான் போகிறாரு. ஆனால் மோடி தன்னுடைய முடிவை மாற்றுவாரா? ஏன்னா வரி உயர்வு இன்னும் அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். செமிகண்டக்டர் வாங்குகிற விஷயத்தில் தடையெல்லாம் விதிப்புன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் இந்தியாவுக்கு தொடர்ந்து ட்ரம்ப் நெருக்கடி கொடுப்பதுனால சீனாவுக்கு போகாத விட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஸோ நம்மக்கிட்டே வந்து தஞ்சம் அடைவார் மோடி அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி, எங்களுடைய முதலீட்டாளர்களையும் சரி, எங்களுடைய உழவர்களையும் சரி, எங்களுடைய பால் உற்பத்தியாளர்களையும் சரி, எங்களுடைய மீனவர்களையும் சரி காப்பாற்றுவது என்னுடைய கடமை. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் போடுற வரியை போடட்டும். அதனால் வருகின்ற பின்விளைவை நாங்கள் எதிர்கொள்வோம். என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். ட்ரம்ப் நீலாம் ஒரு ஆளே இல்லடா அப்படின்னு மோடி அவர்கள் வீடியோ வெளியிட்டு அதிரடி காட்டியிருக்கின்றார். இது ட்ரம்ப்பை இன்னும் உஷ்ணப்படுத்தும். ஸோ மொத்தத்தில் அமெரிக்காவுக்கான அடிப்படை தேவைகளை வழங்கக்கூடிய பல நாடுகள் மீதும் வரியை போட்டிருப்பதனால எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகளை நோக்கி நகர்கின்றார்கள். மாற்றத்துக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். அதனால் ட்ரம்ப்னால் பாதிப்படைந்தவங்க அத்தனை பேரும் ஒரு புள்ளியில் இணைகின்றார்கள். இந்த ஒரு புள்ளி இந்தியாவுக்கான மெகா வாய்ப்பாக மாறி இருக்கிறது. இன்றைய நொடிப்பொழுது வரைக்கும் திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியனா இருக்கலாம், நாமக்கல் இருக்கக்கூடிய முட்டையாக இருக்கலாம், எதுவும் தேக்கமடையலை. இன்னும் எதிர்காலத்தில் தேக்கமடையலாம் அப்படின்னு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உற்பத்தியாளர்கள். ஆனால் நம்ம தான் அருமையாக சொன்னோமே, புதிய வாய்ப்புகளை நோக்கி இந்தியா நகரப்போகுது. அதனால் ஒரு நாடு இந்தியா தலையில் திணிக்கக்கூடிய வரி திணிப்பை இந்தியாவால் சமாளிக்க முடியும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடன் நட்பில் இருக்கக்கூடிய எந்த நாடும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பை காட்டினார்னா அப்போ தான் இந்தியாவுக்கு பிரச்சனை வரும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்தியா அமெரிக்கா என்ன வரி போட்டாலும் சரி அதை சமாளிக்க திறன்தான் இருக்கிறது. எதை கண்டும் மோடி பயப்பட மாட்டார்.
ட்ரம்ப் தான் புதிய புதிய வரியை போட்டுட்டு அந்த நாட்டுக்கு பற்றாக்குறை ஏற்படுத்தி விலை உயர்வை ஏற்படுத்தி தான் வந்து அரசியல் களத்தில் அப்புறப்படுகின்ற நிலைக்கு போயிடுவார். மோடி என்னடா அடங்கவே மாட்டானே அப்படின்னு யோசிக்க தோன்றும். பார்க்கலாங்க. கொட்ட கொட்ட குனிய என்ன ஏகாதிபத்தியத்தில் இருக்கிறதா இந்தியா நாடு, இல்லை மோடி என்ன அடிமையானவரா, ஏன் இப்படிலாம் பண்ணுறான் ட்ரம்ப்பு? ஸோ மொத்தத்தில் வரி மூலமாக அமெரிக்கா அழிந்தது. இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டுறாங்க. நம்ம தான் ஒரு புதிய கோணத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். இனிமேல் அமெரிக்கா அழிவதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.